ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு மேனேஜ் பேட்ச் வைஸ் இன்வென்ட்ரி இன் டாலி பிரைம். ரைட், நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸை வந்து டாலி பிரைமில் மெயின்டைன் பண்ணும்பொழுது நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்ரேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற ஸ்டாக்ஸ், அதனுடைய இன்வேர்ட் அவுட்வேர்ட், நம்ம கையில் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கு, இதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கே தெரியும், டாலியில் வந்து அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா we have multiple features. ஓகே, இன்வென்ட்ரியை எனேபிள் பண்ணுறதுல இருந்து நம்ம வந்து டெலிவரி நோட், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் ட்ராக் பண்ணுறது, அதுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர்னு ஒரு ஃபீச்சரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும், மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஓஎம் டிஃபைன் பண்ணுறதுலேருந்து செப்பரேட்டாக மேனுஃபேக்சரிங் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ், அப்படி இல்லைன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டாக் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக்ல நடக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் ஸ்டாக் வரைக்கும் நமக்கு நிறைய இன்வென்ட்ரி ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்து டாலியில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்மளோட ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரைட், ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் பேட்ச் வைஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ரைட், இந்த டாபிக் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். தே ஆர் தி நம்பர் 1 டாலி டீலர் 5-ஸ்டார் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன் தி ஆல் ஓவர் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ டாலி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் டாலி சில்வர், டாலி கோல்ட், டாலி சர்வர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் டாலியில் தேவைப்படுற சப்போர்ட் லைக் உங்களுடைய லைசன்ஸ் ஆக்டிவேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் சப்போர்ட், ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற டவுட்ஸ் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண போகிறது www.assettally.com அப்படின்ற வெப்சைட் மூலமாக டேரெக்டாக நீங்கள் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ என்னோட பேர் மணிகண்டன், நான் இந்த சீஃப் நாலேஜ் ஆஃபீஸர் அட் அசெட் இன்டெகிரேட்டட் இன்ஃபோ சிஸ்டம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு மேனேஜ் பேட்ச் வைஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் டாலி பிரைம். ரைட், இந்த செஷன் முழுக்க நான் தமிழில் தான் பேச போகிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மைக் ஆன் பண்ணிட்டு கூட உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லித்தர விஷயங்களை வந்து நீங்கள் டேரெக்டாக டாலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, உங்களுடைய டாலி ப்ரைமில் டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு புது ஃபீச்சரையும் நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி சேஃப்டி பர்பஸ்க்கு தான், டேட்டா வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். தட் டசன்ட் மீன் தட் நான் இன்னைக்கு சொல்லித்தர ஃபீச்சர்னால உங்களுடைய டேட்டா லாஸ் ஆகும்னு சொல்ல வரல. அட் த சேம் டைம் வந்து ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நம்மளுடைய டேட்டாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 2 என்னன்னா, இஃப் யூஆர் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னா எந்த ஒரு புது ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணுறதா இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் இல்லைனா உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட, உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட் கிட்ட, இன்ஃபேக்ட் உங்கள் பிஸ்னஸ் ஓனர் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் எனேபிள் பண்ணுற ஃபீச்சர்னால உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் வரப்போறதில்ல. இருந்தாலும் டேட்டா சேஃப்டிக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ரைட், லெட் அஸ் கெட் இன் டு த செஷன். நீட் ஃபார் பேட்ச் வைஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம டாலியில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். இதில் பேட்ச் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் ஃபீச்சரை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸை வந்து டீல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் கையில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அது கெட்டு போகலாம். அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? நம்ம வந்து இன் அண்ட் அரௌண்ட் சென்னையாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயா இருந்தாலும் ஒரு சில மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் செயின் ஆஃப் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ பிராண்டட் மெடிக்கல் ஷாப்ஸ், அந்த மெடிக்கல் ஷாப் வாசலில் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு 50% டிஸ்கவுண்ட், 80% டிஸ்கவுண்ட்லாம் கிளியரன்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. இது நாட் ஓன்லி இன் மெடிக்கல் ஷாப், ஈவன் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா கூட அந்த கேஷ் கவுண்டருக்கு பக்கத்துலேயே நீங்கள் இதை பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எக்ஸ்பைரி ஆக போகிற ப்ராடக்ட். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், 4 இயர்ஸ் வாரண்டி இருக்க ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஆனால் இப்போ இன்னொரு 6 மாதத்துலேயே அது வந்து எக்ஸ்பைரி ஆகுன்ற மாதிரி கூட இருக்கும் சில சமயத்தில். ஸோ அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது வித்துட்டா அட்லீஸ்ட் காஸ்ட் ப்ரைஸாவது நமக்கு கிடைக்குமேன்றதுக்காக தான் டிஸ்கவுண்ட்டில் வந்து அதை நாங்கள் சேல் பண்ணுவாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? கடையில் 1000 பொருள் இருக்கும், 2000 பொருள் இருக்கும், 5000 பொருள் இருக்கும். ஆனால் பர்டிகுலராக கெட்டு போகிற பொருள் எது, சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆக போகிற பொருள் எதுன்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து அந்த பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுதோ இல்லை அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதோ அதுக்கு ஒரு பேட்ச் நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா,
மேனுஃபேக்சரிங்ல வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்க ப்ராடக்ட், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன அதே விஷயம் தான். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா பெரிஷபிள்னா கெட்டு போற ப்ராடக்ட்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம வாரண்டி இருக்க ப்ராடக்ட்னு இருக்கும். இப்போ சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய லைஃபே ஒரு 6 வருஷம் தான் இருக்கும். ஸோ அது வந்து யாருமே வாங்கலைன்னா கெட்டு போயிடுமானா கெட்டு போகாது. ஆனால் சீக்கிரமா அது வந்து யூசேஜ்ல இல்லாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த பேட்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இருக்க ப்ராடக்ட்ஸாகவும் நம்ம கையில் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 500 அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா, வேற ஒரு பீரியட்ல மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது மேபி அதனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட். அதனால அது வந்து ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, பழைய ப்ராடக்ட்டையும் புது ப்ராடக்ட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் கடையில் வச்சிருக்கணும். ஸோ சில கஸ்டமருக்கு நம்மளே என்ன பண்ணுவோம்னா, விலை குறைவான ப்ராடக்ட்டை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். சில கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, விலை அதிகமாக இருக்கிற பேட்ச்ல இருக்க ப்ராடக்ட்ஸை கூட நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்டோட ப்ரைசஸ் வேற வேற இருக்கும் பொழுது, அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அந்த பேட்ச் வைஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? அதே மாதிரி குவாலிட்டி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் வைஸ் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களுடைய இன்வென்ட்ரி மூவ்மெண்ட்ஸ் குவாலிட்டியை வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வேல்யூவேஷன் பர்பஸ்க்கு கூட நீங்க இந்த பேட்ச் வைஸ் ப்ராடக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிஃப்ரெண்ட் பிரைசிங்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க ஸ்டாக் வேல்யூவேஷனுக்கும் இந்த பேட்ச் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரைட்? ஸோ இதுல வந்து நான் இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வைஸ் இண்டஸ்ட்ரி வைஸ் கூட சொல்லிட்டே போகலாம். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். ஃபார்மாஸ்டிக்கல் பிசினஸ் பண்றவங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பெவரேஜஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வெளியில் கொண்டு வந்து கஸ்டமருக்கு அதை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம 2022 மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கும், அண்ட் 2024 மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கையில் இருக்கும். நம்ம எந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணுற போது தான் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கையில் வச்சுக்க முடியும். அதுக்கு ஷெல்ஃப் வேல்யூ அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே பேக் எண்ட்ல வந்து பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? சரி, இதை நம்ம டாலியில் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்டேஜ்ல நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணணும். டாலியில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா எனேபிள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஒரு லெட்ஜரா இருக்கலாம், குரூப்பா இருக்கலாம், ஸ்டாக் ஐட்டமா இருக்கலாம், ஸ்டாக் குரூப்பா இருக்கலாம், அண்ட் வவுச்சர் என்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் மாதிரியான வவுச்சர் என்ட்ரிஸ் பாஸ் பண்றது, அதை பேஸ் பண்ண ரிப்போர்ட்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஸ்டாக் சம்மரி, இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். அதை நம்ம ஸ்பெசிஃபிக்கா எனேபிள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் காமன் டு ஆல் ஆர்கனைசேஷன். எல்லாருமே அதை யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம F11ல போயிட்டு எனேபிள் பண்ணாதான் நமக்கு அது வந்து கிடைக்கும். ரைட்? இதுல வந்து நான் 2 ஸ்டேஜ் ஆக்டிவேஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ண பிறகு அண்ட் அகைன் அதை ஸ்டாக் ஐட்டம்லையும் எனேபிள் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீடைல்ஸ்ன்ற ஃபீச்சரை எனேபிள் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட கம்பெனிக்கு பேட்ச் வைஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் எனேபிள் ஆயிடும். ஆனா ஒரு பர்டிகுலரா நான் வந்து ஒரு 20 ஸ்டாக் ஐட்டம்ஸ் டீல் பண்றேன். அதுல ஒரு 5 ஐட்டம்க்கு நான் வந்து பேட்ச் வைஸ் மெயின்டைன் பண்ண போறதில்ல. ரிமைனிங் 15 ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நான் பேட்ச் வைஸ் மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த ஸ்டாக் ஐட்டம் லெவல்லயும் செகண்ட் டைம் ஆக்டிவேஷன்ஸ் நம்ம பண்ணும்பொழுது தான் அந்த ரெஸ்பெக்டிவ் 15 ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இந்த பேட்ச் வைஸ் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நமக்கு தேவையில்லாத ஒரு ஃபீச்சரை தேவையில்லாத இடத்துல நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறோம்னா, நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்பொழுதும் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்பொழுதும் நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பேட்ச் வைஸ் டீடைல்ஸை எனேபிள் பண்ணாலும், எந்த ஸ்டாக்குக்குலாம் நம்ம பேட்ச் வைஸ் எனேபிள் பண்ண போறோமோ அந்த ஐட்டம்க்கு மட்டும் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக் ஐட்டம்ஸ்ல போயிட்டு நம்ம அதை எனேபிள் பண்ண போறோம். ரைட்? அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு புதுசா பேட்ச் நேம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஆர் ரிப்பீட்டேட்டிவா அந்த ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது எய்தர் அ நியூ பேட்ச் நேம் ஆர் எக்ஸிஸ்டிங் பேட்சை கூட நம்ம அலோகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 2025ல மேனுஃபேக்சர் பண்ணி வெளியில வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஜூன் 2025 நம்ம பேட்ச் நேம் ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஓகே, ஸோ தனித்தனியா வாரம் மெட்டீரியல்ஸ் வெளியில வரும்பொழுது வாரம் தனித்தனியா பேட்ச் நேம் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே காமனா ஜூன் 2025. நீங்க இன்னைக்கே உங்க வீட்ல இருக்க ஏதாவது ஒரு மெடிசின் ஸ்ட்ரிப் எடுத்து பாருங்க. அதுல போட்டிருப்பாங்க ஏப்ரல் 2021 மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் ஜூன் 2026 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இட் டசன்ட் மீன் தட் ஜூன்ல ஒரு வாட்டி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. மல்டிபிள் டைம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரே பேட்ச்ல கூட செக்ரிகேட் பண்ண முடியும், ரைட்? அதே மாதிரி சேல் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுது எந்த பேட்ச்ல இருக்க ப்ராடக்ட்டை நீங்க இப்போ மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ண போறீங்க, ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க போறீங்களோ அதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணி தான் அந்த சேல்ஸ் என்ட்ரி நம்ம பாஸ் பண்றோம். இதனால என்ன ஆகும்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதும் பேட்சை வந்து மெயின்டைன் பண்றோம், அதை சேல் பண்ணும்பொழுதும் பேட்சை ட்ராக் பண்றோம். ஃபைனலா எந்த பேட்ச் மெட்டீரியல் நம்ம கையில எவ்வளோ இருக்கு, எந்த பேட்ச் மெட்டீரியல் வந்து நம்ம வெளியில அனுப்பியிருக்கோம், எந்த பேட்ச் மெட்டீரியல் வந்து நம்ம கிட்ட க்ளோசிங் ஸ்டாக்ல எக்ஸ்பைரி ஸ்டேஜ்ல இருக்குன்ற மாதிரிலாம் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து டாலில இருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல ஒரு அக்யூரசியை மெயின்டைன் பண்றதுக்கும் என்டையர் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கிறதுக்குமே நீங்க வந்து இந்த பேட்ச் வைஸ் அப்படின்ற ஃபீச்சரை எனேபிள் பண்ண போறீங்க, ரைட்? ஸோ இதை நம்ம டாலியில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடிஷ்னலாக இந்த பேட்ச் வைஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் டேட் இல்லாமையே பேட்சஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. சில ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ற விஷயம் இருக்காது, ஆனாலும் அவங்க பேட்ச் வைஸ் ப்ராடக்ட்ஸை வந்து மூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சரிங் டேட்டோட பண்ணுறது, இன்னொன்று மேனுஃபேக்சரிங் டேட் இல்லாமல் அந்த பேட்ச் வைஸ் வந்து இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறது, ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி டாலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ஸ்டார்ட்? ரொம்ப சிம்பிள். டாலியில் F11 ஃபீச்சரில் நம்ம பில் வைஸ் பேட்ச் வைஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறோம். தென் ஸ்டாக் ஐட்டம் லெவல்லையும் அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறோம். எவ்ரி பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்பொழுதும் பேட்சை வந்து நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். சேல் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுது ரெஸ்பெக்டிவ் பேட்சை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரைட், நான் இப்போ டாலி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் இன்னும் ப்ராக்டிக்கலாக இந்த செஷனை வந்து ஃபீல் பண்ணலாம். நான் வந்து இங்கே பரத் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து டாலி பிரைமில் ரிலீஸ் 6 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் 6 அப்படின்றது டாலி பிரைமில் ஏப்ரல் மந்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆயிருந்தது 2025. டாலி பொறுத்த வரைக்கும் டாலி பிரைம் வந்து 2022 வந்த பிறகு நாட் ஓன்லி இன் டாலி பிரைம், இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ்லாமா கூட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ரிலீசஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ரிலீசஸ் பற்றி கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே டாலியில் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்தாலோ இல்லை ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ்ல ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ, அப்படி இல்லை டாலியில் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபீச்சரில் வந்து எரர் இருக்கு, அந்த ரிப்போர்ட் நாங்கள் பார்க்கும்போது ஸ்லோ ஆகுது, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காலம் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம்னா கூட டாலி கம்பெனியில் வந்து அதை கரெக்ட் பண்ணி நமக்கு ரிலீசஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு அப்கிரேட்ஸும் நடக்கும் பொழுது அந்த கரெக்ஷன்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணும் பொழுதும் டாலியில் வந்து அதை ரிலீசஸ்ன்னு சொல்லி நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாலியில் லைசன்ஸ்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் டாலி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய ரைட் டாப்ல பாருங்க ஒரு அலாம் பட்டன் இருக்கும். அங்கே உங்களுக்கு மெசேஜ் ரெட் கலர் பட்டன் வந்திருந்ததுன்னா ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய F1 ஹெல்ப் மெனுவில் போனீங்கன்னா அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டாலி பிரைமில் நீங்கள் என்ன ரிலீஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். சப்போஸ் இப்போ நான் 5.1 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா 5.1 அப்படின்னு இந்த இடத்துல வரும். அண்ட் லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து 6 அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை எப்பவுமே டாலியில் யூஸ் பண்ணலாம். சரி, அப்போ இந்த ரிலீஸ் 6ல எப்படி என்ன அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய டிரான்சாக்ஷனை இம்போர்ட் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே, இது வந்து ரிலீஸ் 6ல வந்திருக்கு. ஐ ரிப்பீட், பேங்க் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எக்ஸல் ஃபார்மேட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 என்ட்ரிஸ், 200 என்ட்ரிஸ், 1000 என்ட்ரிஸ், 2000 என்ட்ரிஸ்லாம் பேங்க்ல நீங்க போடாம வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் as well as reconciliation பண்றதுக்கு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ரிலீஸ் 6. நம்பர் 2 வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல போனா உங்க பேங்க்கை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய பேமெண்ட்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஸ் பேங்க்குக்கும் கோட்டக் பேங்க்குக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வேணும்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஐசிஐசி, HDFC பேங்க்லலாம் ஒரு பிளக்இன் விற்கிறாங்க. அதை நீங்கள் உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேங்கிங் லாகின்லாம் போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ட் பேமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேங்கிங் லாகின்ல போய் தனியாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டாலியில் ஒரு பேமெண்ட் என்ட்ரி பண்ணும்போது அங்கிருந்து டைரெக்டாக பேங்க் கேட்வேக்கு
உங்களுக்கு போயிடும். இதனால என்ன ஆகும்னா, பேங்க்ல தனியா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு, அத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க டாலில என்ட்ரி போடுறது, சில சமயம் ஃபிகர்ஸ மாத்தி போட்டு எரர்ஸ் வர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ணலாம். ரைட்? ரைட். கமிங் டு த சப்ஜெக்ட். பேட்ச் வைஸ் ஃபீச்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி F11ல போனீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க எனேபிள் பண்ணலாம். ரைட்? அண்ட் தென் தேவைப்பட்டா நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸ்பைரி இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க எனேபிள் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேட்சஸ் மட்டும் எனேபிள் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் ஸ்டாக் ஐட்டம். ஒரு ஸ்டாக் ஐட்டம் நான் கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐட்டம் 1 அப்படின்னு கிரியேட் பண்றேன். அண்ட் இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்பர்ஸ்ன்னு செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து மெயின்டைன் இன் பேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டா, எக்ஸ்பைரி டேட்டா எனேபிள் பண்ற ஃபீச்சரும் அடிஷ்னலா கிடைக்கும். தேவைப்பட்டா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணல. அதை பண்ணாமையே நான் பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து போஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு சப்போர்ட்டிங்கா நான் என்ன பண்றேன்னா, சப்ளையர்ஸ் லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்க போறேன். ரைட்? நான் ஒரு சப்ளையருடைய லெட்ஜர் கிரியேட் பண்றேன். அனுராக் அண்ட் அசோசியேட்ஸ் அப்படின்னு, சாரி, அனுராக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு சப்ளையரோட பேரை போடுறேன். அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பேட்ச் வைஸ் அப்படின்றது இன்வென்ட்ரி ரிலேட்டட் ஃபீச்சர். இதில் வந்து நம்ம அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் வேறு எதுவும் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர், அதை நான் நார்மலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் குரூப் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி குரூப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ணுறேன். நார்மல் பர்ச்சேஸ் என்ட்ரி தான், இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அனுராக் என்டர்பிரைசஸ் கிட்டேருந்து நான் மெட்டீரியல்ஸ் வாங்குற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஐட்டம் அலோகேஷன் ஸ்கிரீன்ல அந்த ஐட்டம்க்கு ஒரு பேட்ச் அலோகேட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல அதுக்கு ஒரு பேட்ச் பேர் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 2025 பேட்ச். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்னதா ஒரே ஒரு எனேபிள்மெண்ட் தான். ஆனா இது ஒரு பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்கும். எஸ்பெஷலி இது ட்ரேடிங் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, லைக் பார்மாசூட்டிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற, கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற, இல்ல ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் இந்த ஃபீச்சர் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றேன், ப்ரைஸிங்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஒவ்வொரு பர்ச்சேஸ் என்ட்ரியும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணும் பொழுது நான் வந்து எந்த பேட்ச்ல இருக்க ப்ராடக்ட்டை நான் இப்போ சேல் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இதே ப்ராடக்ட்டை நான் மே மந்த் பர்ச்சேஸ் பண்றேன். சேம் சப்ளையர் தான் இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு வாட்டி பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்பொழுதும் எய்தர் எக்ஸிஸ்டிங் பேட்ச்லயே நான் அதை குரூப்பிங் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு புது பேட்சாகவும் நான் வந்து அதை கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை குரூப்பிங் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்பொழுது எந்த பேட்ச் ப்ராடக்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல அவுட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ரைட்? ஸோ இது வந்து ஒரு நார்மல் பர்ச்சேஸ் என்ட்ரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேல் என்ட்ரி பாஸ் பண்றேன். 30th மே அன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறேன். என்னோட கஸ்டமர் வந்து கேஷ் சேல்ஸ்னே கூட வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நான் ஐட்டம் 1 செலக்ட் பண்ண உடனே டாலி உங்ககிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஓகே, உங்ககிட்ட ஏப்ரல் 2025 பேட்ச்ல 100 நம்பர்ஸ் இருக்கு, மே 2025 பேட்ச்ல 1000 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எந்த பேட்ச்ல இருந்து ப்ராடக்ட்ஸை நீங்க கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ண போறீங்கன்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, இதுல என்ன ஒரு ஸ்பெசிபிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸ்லாம் வந்து டெலிவரி செக்ஷன்ல அக்கவுண்ட்ஸ் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு செக்ஷன், டெலிவரி பண்றதுக்குன்னு ஒரு செக்ஷன், தனித்தனி டீமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இன்வென்ட்ரி டெலிவரி செக்ஷன் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எந்த பேட்ச்ல இருக்கிற ப்ராடக்ட்டை இப்போ வெளியில அனுப்பணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த இன்வாய்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து இன்வென்ட்ரி செக்ஷன்ல இருக்கிறவங்க பக்காவா ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் அவங்களால அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக்கை வெளியில அனுப்ப முடியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து டிசிஷன் என்னுடைய தான். இது வந்து ஒரு பெரிஷபிள் ப்ராடக்டா இருந்ததுன்னா ஓல்டு மெட்டீரியல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, இல்ல நம்ம வந்து புது பேட்ச்ல இருக்க ப்ராடக்ட் வேணும்னாலும் ரிலீஸ் பண்ணலாம். தெர் ஆர் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ். எப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து இப்போ 1050 நம்பர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. சாரி, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 1000 நம்பர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்கன்னா 100 நம்பர்ஸ் பழைய பேட்ச்ல இருக்கு, புது பேட்ச்ல ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் வரும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒவ்வொரு பேட்ச்க்கும் வேற வேற ப்ரைஸும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷன்ல எந்த பேட்ச் ப்ராடக்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேட்ச் 2, அதாவது மே பேட்ச்ல இருக்க ப்ராடக்ட்டை அவுட் பண்ண போறேன். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ நான் இது வரைக்கும் லெட்ஜர் சேல்ஸ்லாம் கிரியேட் பண்ணலன்றதுனால எனக்கு ஆப்ஷன் கேட்குது, கிரியேட்டிங் அ சேல்ஸ் லெட்ஜர். நான் வந்து இந்த ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு.
சரி, ஃபைனலா இதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்முடைய ஸ்டாக் ஐட்டம்ல போயிட்டு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட் என்டர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக் ஐட்டம்ல கர்சர் இருக்கும் பொழுது எய்தர் ஷிஃப்ட் என்டர் ஆர் நம்ம வந்து ஆல்ட் F5 கொடுத்தோம்னா, அந்த ஸ்டாக் ஐட்டம்ல எந்த பேட்ச்ல எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு அப்படின்றத டாலி வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ரைட்? இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அடுத்து என்னன்னா, நம்ம நார்மலா ஸ்டாக் ஐட்டம்ஸ வந்து ரிப்போர்ட்ல போய் பார்க்குற மாரி, நம்மளுடைய இன்வென்டரி புக்ஸ்ல போயிட்டு பேட்ச் வைஸ் நம்மளோட ஸ்டாக்க வந்து நீங்க ரிப்போர்ட் பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, எனக்கு இந்த ஐட்டம் 1 எந்த பேட்ச்ல எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு, பேட்ச் வைஸ் என்னுடைய ஸ்டாக் டீட்டெயில்ஸ் நான் பார்க்கணும்னா கூட நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏப்ரல் பேட்ச்ல எவ்வளோ வாங்குனேன், எவ்வளோ வெளியில ரிலீஸ் பண்ணேன், எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் கையில இருக்கு. அப்படி இல்லன்னா, எனக்கு வந்து மே பேட்ச்ல எவ்வளோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன், எப்போ வாங்குனேன், யார்கிட்ட வாங்குனேன், அதை யாருக்கு மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணேன், ஃபைனலா எந்த பேட்ச் ஐட்டம்ஸ் என் கையில எவ்வளோ குவான்டிட்டி கையில இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட்? இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இது வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஆர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனையே கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட் ஃபீச்சரையும் நீங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். ரைட்? நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பைரி டேட்டை F11ல எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் இன்னொரு ஸ்டாக் ஐட்டமை கிரியேட் பண்றேன். ரைட். ஸோ இப்போ வந்து ஐட்டம் 2 கிரியேட் பண்றேன். ஐட்டம் 2 பொறுத்த வரைக்கும் நான் பிரைமரி கிரியேட் பண்ணிட்டு, மெஷர்மென்ட் நம்பர்ஸும் செலக்ட் பண்ணிட்டு, அண்ட் ஃபைனலா பேட்சஸை எனேபிள் பண்ணும்பொழுது, மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் 2மே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படி பேட்சஸ் பார்த்தோமோ அதே மாதிரி பேட்ச் ஃபீச்சருக்கு அடிஷ்னலா எனக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் கிடைக்க போகுது. ரைட்? ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்றேன். பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுது நான் ஒரு சப்ளையர் செலக்ட் பண்ணிட்டு ஐட்டம் 2 செலக்ட் பண்றேன். ஐட்டம் அலோகேஷன் ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு மாரி இருந்தது இல்லையா? அதுல வந்து வெறும் பேட்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் ஆப்ஷனும் வரும். ஓகே. இப்போ நான் ஐட்டம் 2 பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு பேட்ச்ல நான் வாங்குறேன். ஜூன் 2025 அப்படின்னு பாஸ் பண்றேன். இல்ல நான் வந்து வாங்குன ப்ராடக்ட் வந்து ப்ராபப்ளி இது வந்து ஜூன் 2024 ப்ராடக்ட்னா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு லாஜிக் தான் இல்லையா? நான் வந்து பழைய பேட்ச் ப்ராடக்ட்ட வாங்க முடியும். ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்து நானு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் வந்து கரண்ட் பீரியடுக்கு அப்புறமா இல்லாத மாரி நான் பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி டேட். அது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ப்ராடக்ட் 10 லேக்ஸ் வாங்குறேன். இதுக்கு ஜூன் 2025ன்னு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குன்னா, அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பேட்சஸ் வந்து ஜூன் 2024 பேட்ச். அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டுமே வந்து ஐ கேன் சே ஃபர்ஸ்ட் ஜூன் 2024ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஜூன் 2024 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் மட்டும் நம்ம பில் பண்ற டேட்டுக்கு அப்புறமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பில் பண்ற டேட்டுக்கு முன்னாடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், 31 மே 2025ன்னு போடுறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆன மாதிரி. ரைட்? இத நீங்க என்ஷூர் பண்ணணும். எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா? ஸோ இத நீங்க என்ஷூர் பண்ணணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டையும், எக்ஸ்பைரி டேட்டையும் கேர்ஃபுல்லா கவுண்ட் பண்ணிட்டு, திஸ் இஸ் கோயிங் டூ எக்ஸ்பைரி ஆன் 31 அக்டோபர் 2025 அப்படின்னு நான் செட் பண்ணிட்டு, இந்த என்ட்ரிய வந்து சேவ் பண்றேன். ரைட்? இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டாலி வந்து அந்த என்ட்ரி பாஸ் பண்ண உங்கள அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிசம்பர் அன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்ட நான் சேல் பண்றேன். கேஷ் சேல்ஸ் பண்ற மாரி நான் இந்த என்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ கம்ப்ளீட் பண்றேன். ஐட்டம் 2. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 31 அக்டோபரே வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்ப நான் அத செலக்ட் பண்ணி இந்த குவான்டிட்டி வந்து எனக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஈவன் நீங்க அத வந்து டிசேபிள் பண்றதா இருந்தாலும், F12ல போயிட்டு உங்களுக்கு அந்த பேட்ச் எக்ஸ்பைரி ப்ராடக்ட்ஸ எனக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அத டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டேன். யூஸ் எக்ஸ்பைரி பேட்சஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் இருக்கு இல்லையா? இத வந்து நான் நோ குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ்க்கு பில் பண்ண அலோவ் பண்ணவே பண்ணாது. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல மெடிசின்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து டீல் பண்றீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நான் இங்க செலக்ட் பண்ணவும் எனக்கு வந்து டாலி வந்து அலோவ் பண்ணாது. நீங்க நெறைய டைம் பார்மஸ்யூட்டிகல்ஸ்லலாம் நீங்க வந்து கேட்கலாம். அந்த ப்ராடக்ட் இருக்கு. ஆனா அது வந்து எக்ஸ்பைரி டேட் கிட்டத்துல இருக்குன்ற மாரி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது. இப்ப பாருங்க, நான் 1 டிசம்பர் அன்னைக்கு இந்த சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்றேன். என் கையில வந்து ஜூன் 2024 ஐட்டம்ஸ் வந்து ஒரு 10,000 நம்பர்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்ப தான் நான் அத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இருந்துச்சு. ஆனா வந்து டிசம்பர் மாசம் அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆயிருக்குன்றதுனால, டாலி என்ன வந்து அந்த ஸ்டாக்க செலக்ட் பண்ண கூட அலோவ் பண்ணாது. ஓகே. ஸோ எனக்கு வந்து தெரியும் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னா, வி கேன் கிவ் அ இன்ஸ்ட்ரக்ஷன் டூ டாலி. லைக் யூஸ் எக்ஸ்பைரி டேட் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ன்ற ஆப்ஷனுக்கு நீங்க எஸ் குடுக்கும்பொழுது, அது உங்கள வந்து காட்டும். ஓகே. ஆப்வியஸ்லி நம்ம வந்து எக்ஸ்பைர்ட் ப்ராடக்ட்ஸ விக்க ட்ரை பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால நம்மளால எக்ஸ்பைரி ப்ராடக்ட்ஸ
விற்கிறதுக்கு டாலி நம்மள அலோவ் பண்ணாது. ஈவன் நம்ம வந்து அத பில்லிங்ல போடும்பொழுது அது ஆப்ஷனே ஹைட் ஆயிருக்கும். ஸ்டாக் சம்மரில போய் இப்ப நம்ம பார்ப்போம். 1000 நம்பர்ஸ் நம்ம கையில இருக்க மாரி காட்டும். ஆனா சேல்ஸ் என்ட்ரி போடும்பொழுது நமக்கு அத அலோவ் பண்ணாது. ஓகே. தேர் ஆர் கேஸஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ட கஸ்டமருக்கு குடுத்து, அதன் மூலமா நம்மளுடைய ஸ்டாச்சுட்டரி ப்ராப்ளம்ஸ் நெறைய ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. இதுலருந்தெல்லாம் நம்மள தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த பேட்ச் வைஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்றோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் செஷன். இன்னும் அட்வான்ஸ்மென்ட்ஸ் இருக்கு. பேட்ச் வைஸ் யூஸ் பண்றதுனால அந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் பண்றவங்க வந்து அடிஷனல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனோட பிரைஸ் ₹1000 இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அத நம்ம பேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இல்ல அதுல ஏதாவது கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணுவோம். ஓகே. சில கம்பெனில என்ன சொல்லுவாங்க, சார் இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு வரும்போது ₹1000 இருந்தது பெர் ப்ராடக்ட்ட. அண்ட் லேட்டர் பார்த்தீங்கன்னா, அதுல காஸ்ட் இன்கிரீஸ் ஆச்சு. அதுல நாங்க பேக்கிங் பண்ணியிருக்கோம். அது கலரிங் பண்ணியிருக்கோம். அத டியோடரைஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அந்த ப்ராடக்ட்ட பொறுத்து அது. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால அதனுடைய பிரைசிங் சிஸ்டம் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப எப்படி அந்த பிரைஸ நான் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குமே நம்ம இந்த பேட்ச் வைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன தான் யூஸ் பண்ண போறோம். ரைட்? இன்னும் நெறைய அட்வான்ஸ்டா இந்த பேட்ச் டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். எங்க கூட கனெக்டடா இருங்க. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தது, இந்த மாரி செஷனுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் பண்றோம். ரைட்? ஸோ நம்ம இப்ப பார்த்தத நான் ரீகேப் பண்றேன். ஸ்டாக் ஐட்டம்ஸ் டீல் பண்ற கம்பெனிஸ், ட்ரேடிங் கம்பெனியா இருந்தாலும், மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தாலும், டாலில வந்து பேட்ச் வைஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர எனேபிள் பண்ணும்பொழுது, இன்வென்டரிஸ் ஒவ்வொரு வாட்டி ப்ரொக்யூர் பண்ணும்போதும், அந்த ப்ரொக்யூர் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேட்ச் நேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம அத கன்சியூம் பண்ணும்பொழுதோ, இல்ல சேல் பண்ணும்பொழுதோ, உங்களுடைய கம்பெனிக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். ஃபிஃபோன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட் சொல்லுவோம். எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு வந்துச்சோ, அந்த ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட் மார்க்கெட்க்கு ரிலீஸ் பண்றது. மேபி அது ஒரு பெரிஷபிள் ப்ராடக்ட்டா இருக்கலாம். ட்ரக்ஸ், கெமிக்கல்ஸ் மாதிரியான எக்ஸ்பைரி ஆகுற ப்ராடக்ட்டாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டாவும் இருக்கலாம். அது வந்து ஓல்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கும்பொழுது, அதனுடைய ஷெல்ஃப் வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அத சீக்கிரமா நம்ம கஸ்டமருக்கு விக்கணுன்ற இன்டென்ஷன் இருந்ததுன்னா, நம்ம இந்த பேட்ச் வைஸ் ஃபீச்சர யூஸ் பண்ணலாம். இன்ஃபாக்ட் இந்த பேட்ச் வைஸ் ஃபீச்சர நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தான், அந்த ப்ராடக்ட்ஸ் உடைய ஏஜ் எல்லாம் கூட நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட்? ஏஜிங் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓல்டு ஸ்டாக்ஸ் நம்ம கையில எவ்வளோ இருக்கு? எக்ஸ்பைரி ஆக போற ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னுலாம் டாலில நம்ம வந்து குவெரீஸ் கேட்க முடியும். ரைட்? அதுக்கு நம்ம பண்ண போறது F11 ஃபீச்சர்ஸ்ல இந்த பேட்ச் வைஸ் டீடைல்ஸ எனேபிள் பண்றோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டம்க்குமே இந்த பேட்ச் வைஸ் டீடைல்ஸ நம்ம எனேபிள் பண்றோம். ஒவ்வொரு பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுதும் அந்த ஸ்டாக்குக்கு வந்து புதுசா ஒரு பேட்ச் நேம் வைக்கலாம். இல்லன்னா எக்ஸிஸ்டிங் பேட்ச்லயே நம்ம அத கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா சேல்ஸ் என்ட்ரி பாஸ் பண்ணும்பொழுது, நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். எந்த பேட்ச்ல இருக்க ப்ராடக்ட்ட இப்ப வெளியில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி பிசிக்கலா ஸ்டாக்க நீங்க மூவ் பண்ணுங்க. ஃபர்தரா ஸ்டாக் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது, எந்த பேட்ச் ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில எவ்வளோ இருக்கு? ஈவன் நீங்க சில அனவுன்ஸ்மென்ட்ஸ்லாம் பார்த்திருக்கலாம். பர்ட்டிகுலர் பேட்ச்ல வந்த ப்ராடக்ட்ட வந்து நாங்க கம்பெனி வந்து பைபேக் பண்றோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் பிக் கம்பெனிஸ் லைக் கார் கம்பெனிஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க. 2024 மாடல்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் வேரியன்ட்ட நாங்க பைபேக் பண்றோம். ஏன்னா, அதுல டெக்னிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்க. அந்த ப்ராடக்ட்ட வாங்குன கஸ்டமர்ஸ் எல்லாருமே அத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நம்மளும் அந்த பேட்ச் ப்ராடக்ட்ட தான வாங்கியிருக்கோம் அப்படின்னு அத வந்து பைபேக் ஸ்கீம்க்கு கொண்டு போறதுக்குலாம் நம்ம நெறைய சான்சஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நான் அது ரிலேட்டடா சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ நீங்க கனெக்ட் பண்றதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த பேட்ச் வைஸ் ஃபீச்சர்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ரைட்? ஸோ தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் செஷன். நெறைய விஷயம் நம்ம பேசலாம் சப்ஜெக்ட் ரிலேட்டடா. அசெட் ஜெனசிஸ் வந்து ஓன்ஸ் அனதர் பிராண்ட் கால்ட் tallyhr.com. இந்த tallyhr.comல என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஜாப் தேடுறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் போர்ட்டலா இந்த HR.com இருக்கு. tallyhr.com. ஸோ நம்ம நெறைய ஜாப் டொமைன்ஸ் பார்த்திருப்போம். அங்க பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் வேக்கன்சிஸ், மல்டிபிள் டொமைன்ஸ்க்காக வொர்க் பண்ணுவாங்க. tallyhr.com வந்து எக்ஸ்க்ளூசிவா அக்கவுண்டன்ட் டொமைன்ஸ்க்காக. இஃப் யூ ஆர் அன் அக்கவுண்டன்ட், இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அக்கவுண்டன்ட் ஜாப் அப்படின்னா, இந்த வெப்சைட் மூலமா நீங்க எங்க கூட கனெக்டடா இருங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய HR எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்கில் செட் என்ன? உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப்ஸ் தேவைப்படுது? அண்ட் எந்த டொமைன்ல நீங்க வொர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க? உங்க ஏஜ் என்ன? உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உங்களுடைய நீட் ஏரியா பேஸ்டு எந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்க சர்ச் பண்றீங்கன்னு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணிட்டு, உங்களுடைய ஸ்கில்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே ஃபார் த பர்ட்டிகுலர் ஜாப் அப்படின்னா, உங்கள ஒரு வேக்கன்சி ஓப்பனிங்ஸ்க்கு மேட்ச் பண்ணி உங்கள வந்து இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய விஷஸ்.
சப்போஸ் இஃப் யூ ஆர் அ பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல அக்கௌண்டண்ட்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்களை ரீச் பண்ணுறது www.tallyhr.com வெப்சைட் மூலமாகவோ, அப்படி இல்லைனா லிங்க்டின்லையும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். நிறைய அக்கௌண்டன்ட்ஸ் வந்து லிங்க்டின்ல அவங்களோட ப்ரொஃபைல் அப்டேட்டடாக வச்சிருக்க பட்சத்தில் ஃபியூச்சரில் அவங்க ஜாப் ஷிஃப்ட் ஓவர் ஆகும்பொழுது அவங்களுக்கு நிறைய வேகன்சி பற்றின அப்டேட்ஸ், சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே கூட உங்களுக்கு லிங்க்டின்ல கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருப்போம், இன்ஸ்டாகிராமில் இருப்போம். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நம்ம அந்த கம்யூனிட்டியில் இருப்போம். ஆனால் லிங்க்டின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு டொமைன். ஸோ அதில் நீங்கள் அப்டேட்டடாக இருங்க, உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபியூச்சரில் நீங்கள் ஜாப்ஸ் சர்ச் பண்ணுற டைமில், ஸ்விட்ச் ஓவர் ஆகணுன்ற டைமில் எல்லாமே உங்களை ஒருத்தர் தேடி உங்களுக்கு வந்து இன்வைட் கொடுத்து உங்களை வந்து வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பொதுவாக ஒரு ஜாப் டொமைனில் நம்ம அப்ளை பண்ணி அவங்க ஒரு வேகன்சி அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் அப்ளை பண்ணுவோம், ரைட்? ஆனால் லிங்க்டின்ல நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து நிறைய ஹெச்ஆர் வந்து தேடி பிடிச்சி உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்? ஸோ நீங்கள் வந்து லிங்க்டின்ல அவைலபிளாக இருங்க. அவைலபிளாக இருந்தீங்கன்னா எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ் டெஸ்க், அஃப்கோர்ஸ் இந்தியாவிலேயே வந்து ஒரு அக்கௌண்டன்ட் கம்யூனிட்டிக்கு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணது ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் தான். ஸோ அக்கௌண்டன்ட் சர்வீஸ் டெஸ்கோடைய சர்வீஸ் டெஸ்க் நம்பர்ஸ் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மொபைல் நம்பர்ஸ், இமெயில் ஐடி ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சரில் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக, உங்களுடைய ஜாப் ரிலேட்டடாக, ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸில் ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக ஃபங்க்ஷனலாக ஒர்க் பண்ணும்பொழுது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், right? So every week on Tuesday and Thursday we are conducting this free webinar for the knowledge enhancement of accountants as well as to the small business owners. நிறைய இடத்துல business owners accounts maintain பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே நாலேஜ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போர்ட்டல் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் வந்து நம்ம இந்த வெபினார்க்கான கேலண்டரை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் இந்த ஷெட்யூல் நீங்கள் பார்க்கலாம். எவ்ரி டியூஸ்டேஸ் ஃபார் த பிகினர்ஸ் அண்ட் தேர்ஸ்டே ஃபார் தி சீனியர் மெம்பர்ஸ். asd@hyoaindia.com 73387 55368, right? Thank you very much for your today's participation.